அவரகம் உலகம் முழுவதையுமே உழுக்கும் வகையில் இங்கு நேபாளத்தில் போட்டே கோசி என்ற நதியின் வெள்ளப்பெருக்கு அது காட்டாற்று வெள்ளமா, மேக வெடிப்பா, அல்லது திபத்தில் பனிப்பாறைகள் உருகி வெடித்து வருகிறதா என்று ஹாலிவுட் திரைப்படங்களின் கிராபிக்ஸ் காட்சிகளை விஞ்சும் வகையில் போட்டே கோசியின் அந்த காட்டாற்று வெள்ளம் கட்டிடங்களையும் பேருந்துகளையும் லாரிகளையும் அடித்து புரட்டி அடித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆற்றின் வெள்ளம் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இமயமலையின் மீது அமைந்துள்ள நேபாள நாட்டில் உள்ள அந்த போட்டே கோசி நதியின் ரஸ்வா மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் இன்று காலை 8:30 மணியளவில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு, பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இது நிலநடுக்கத்தாலா, மேக வெடிப்பாலா, அல்லது பனிப்பாறைகள் உருகியதாலா, பனிப்பாறைகள் வெடித்ததாலா என பல்வேறு விதமான சந்தேகங்கள் இப்போது எழுந்திருக்கிறது. இவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த மழை வெள்ளம் வரக்கூடிய அளவுக்கு அங்கு பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லாத சூழ்நிலையில் திபத்தில் இருந்து நேபாள நாட்டின் வழியாக நமது பீகார் மாநிலத்திற்குள் பாயும் இந்த கோசி நதியின் வெள்ளப்பெருக்குக்கான காரணம் தொடர்பாக வானிலை ஆய்வாளர்கள் ஆய்ந்து வரக்கூடிய நிலையில் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் 19 பாலங்கள், 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், 40 கிராமங்கள் உருத்தெரியாமல் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது வெள்ளத்தில். இதுதான் ரஸ்வா மாவட்டத்தின் இப்போதைய நிலை. சேதம் எவ்வளவு? சீன நாட்டின் கலால்துறை அலுவலகம், நேபாள நாட்டின் பல்வேறு இயற்கை பேரிடர் மீட்பு அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள் என ரஸ்வா மாவட்டத்தின் 40 கிராமங்கள் 14 பாலங்களோடு சேர்ந்து அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோர காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாடு இமயமலையின் மீது அதன் அடிவாரத்தில் இருந்து மேல் பகுதி வரை அமைந்துள்ள நேபாள நாட்டில் போட்டே கோசி என்ற அந்த நதி ரஸ்வா மாவட்டத்தின் வடக்கு பகுதியை முற்றிலுமாக தலைகீழாக புரட்டி எடுத்து துடைத்து போட்டு விட்டது என்று கூறக்கூடிய அளவுக்கு அங்கு சேதம், பெருமளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது நேபாளத்தில் அந்த பெருவெள்ளம் நிகழ்ந்த போது என்னென்ன டிராவல்ஸ், டூரிஸ்ட் நிறுவனங்கள் அங்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருந்தனர், அவர்களில் காணாமல் போனவர்கள் எத்தனை என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேபாள நாட்டு சுற்றுலாத்துறை அறிவித்திருக்கிறது. இதன்படி சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக 71 சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதில் 59 பேர் இந்தியர்கள், நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் 12 பேர். இதே போல காத்மண்டு ஹாலிடே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலமாக 17 பேர் சுற்றுலா பயணிகளாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர் ஆஸ்திரேலியா, இன்னொருவர் நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். இதே போல லீஃப் ஹாலிடே என்ற டூரிஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்த 55 பேர் அங்கு சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 46 பேர் இந்தியர்கள். இந்த 59 and 46 சாம்ராட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மூலமாக 59 இந்தியர்கள். இதே போல லீஃப் ஹாலிடே நிறுவனத்தின் மூலமாக 46 இந்தியர்கள் 105 இந்தியர்கள் நேபாள நாட்டு சுற்றுலாத்துறையில் பதிவு செய்யப்பட்டு முறையாக அந்த நாட்டில் சுற்றுலாவுக்காக சென்றவர்கள் இந்த 105 பேர். இவர்களின் நிலை என்ன என்பது இன்னும் தெரியவில்லை. இதே போல கைலாஸ் ஜானி, எக்ஸ்ப்ளோர் வெக்கேஷன் மற்றும் ட்ரக்கர் சொசைட்டி, ரிச்சார்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மற்றும் ஃபிஸ்டைல் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், ஹிமாலயன் கிளேசியர், ஆல்பைன் ஈகோ ட்ராக் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா நிறுவனங்களின் சார்பாக 384 பேர் சுற்றுலாவுக்காக நேபாள நாட்டிற்கு முறையாக பதிவு செய்யப்பட்டு விசா பெற்று அங்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் இந்தியா, இங்கிலாந்து, மலேசியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் உள்ளிட்ட 291 பேர் வெளிநாட்டினர் மட்டுமே இந்த கோசி நதியின் பெருவெள்ளத்தில் அங்கு காணாமல் போனதாக இப்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அடித்து செல்லப்பட்ட 40 கிராமங்கள், 14 பாலங்கள் ஆகியவற்றை இப்போது அந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையைச் சேர்ந்த 4 பேர், தஞ்சையைச் சேர்ந்த 17 பேர், குரோம்பேட்டை, கடலூர், மயிலாடுதுறை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, கோயம்புத்தூர், புதுவை, நாமக்கல், ஓசூர், திருநெல்வேலி என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் நேபாளத்திற்கு இது சுற்றுலாவாக சென்றிருக்கிறவர்கள் பலரையும்
தொடர்பு கொள்வதற்கு தமிழக அரசின் அயலக அமைச்சகம் தொடர்ந்து மீட்பு பணிகளில் மற்றும் தொடர்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. நேபாள பெருவெள்ளத்திற்கான காரணத்தை அறிய முடியாமல் சர்வதேச வானிலையாளர்கள் திகைத்து போய் இருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது திபெத், நேபாளத்தின் அந்த ரசுவா மாவட்டத்தை ஒட்டியுள்ள திபெத் நாட்டில் உள்ள ஒரு பனிக்கட்டிகள் நிரம்பிய பனி, அந்த ஏரியில் ஏற்பட்ட திடீர் வெடிப்பு மற்றும் அந்த பனி பாலங்களால் இந்த வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலையும் இப்போது கூறுகிறார்கள். இதனால் இந்த பெருவெள்ளத்தில் இதுவரை காணாமல் போனவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கில் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் இதில் 57 தமிழர்கள் இதுவரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்றும் 22 பேர் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருந்தாலும் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் முறையான சுற்றுலா நிறுவனங்களின் மூலமாக தனிப்பட்ட முறையில் சென்றவர்களும் இந்த பெருவெள்ளத்தில் சிக்கி இருக்கிறார்கள் என்ற தகவல் பதற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டுமே 100க்கும் மேற்பட்டோர், வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் 291 பேர் அதிகாரபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் இமயமலை பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் அந்த பெருவெள்ளம் கோசி ஆற்றில் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போது கோசி ஆற்றில் நேபாளத்தை சூறையாடிவிட்டு அது இப்போது பீகார் மாநிலத்தில் அடுத்த ஒரு 3-4 மணி நேரத்தில் நள்ளிரவில் உள்ளே நுழையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது நேபாளத்தில் உள்ள அந்த ஆக்ரோஷம் இங்கே வடக்கு பீகார் மாநிலத்திலும் பீகாரை ஒட்டியுள்ள அந்த 8 மாவட்டங்களுக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை இப்போது விடுக்கப்பட்டிருக்கிறது. நேபாள கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் ஏற்பட்ட அந்த சேதம், பெரும் சேதம், இங்கும் கோசி ஆறு பீகார் மாநிலத்தின் வடக்கு மாவட்ட பகுதிகளில் பாய்கிறது. அதன் துணை நதிகளாக கண்டகி நதி, பாகமதி நதி என பல்வேறு நதிகள் பாயக்கூடிய அந்த 8 மாவட்டங்களிலும் அந்த பெருவெள்ளத்தால் மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவு இருந்த போதிலும் அந்த அளவுக்கு அதனுடைய வேகம் இருக்குமா என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் இப்போது பீகார் மாநில அரசு ஈடுபடக்கூடிய நிலைமைக்கு அங்க நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள சேதம் மற்றும் காணாமல் போனவர்களின் நிலவரம் மற்றும் அந்த நேபாள அரசு எடுத்துள்ள அந்த மீட்பு பணிகள், பல்வேறு விதமான சேதங்களின் மூலமாக இந்தியாவிலும் அந்த பதற்றம் பீகார் மாநிலத்தில் கோசி ஆற்றின் கரையில் இப்பொழுது தொற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கும் இப்போது மக்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். இப்போது அந்த போட்டே கோசி நதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு காரணம் அது சேறு சகதிகளோடு அந்த பெருவெள்ளம் தண்ணீரோடு அந்த வெள்ளம் அந்த காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுதும் அந்த வேகத்தை பார்க்கும் பொழுதும் அது நிலநடுக்கத்தால் ஆற்று பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் அந்த ஆற்றின் போக்கு மாறி அந்த திசை மாறி அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த மழை வெள்ளம் வந்திருக்கிறது என்று இப்போதைக்கு முதல் கட்ட தகவல்கள் தெரிகின்றன. திடீர் வெள்ளப்பெருக்கு, திடீர் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு நிலநடுக்கமே காரணம் என்ற தகவலும் முதல் கட்டமாக தெரிய வருகிறது. இருந்த போதிலும் அந்த நதிக்கரையோரம் இருந்த ரஸ்வா மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்கள், 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக அடித்து செல்லப்பட்டு 40க்கும் மேற்பட்ட பாலங்களும் இருந்த இடம் தெரியாமல் அவை மழை வெள்ளத்தில், காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு இருக்கின்றன. இதனால் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நிலை என்ன? 57 தமிழர்கள் இதுவரை சிக்கியிருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவல்கள், முதல்கட்ட தகவல்கள் அந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர் நிறுவனங்கள், கும்பகோணத்தை சேர்ந்த அந்த சூப்பர் யாத்ரா குழுவின் அலுவலகத்தின் முன்பு இப்போது அங்கு நேபாளத்திற்கு யாத்திரை சென்ற உறவினர்கள் இங்கு சூப்பர் யாத்ரா நிறுவனத்தின் அந்த அலுவலகத்தின் முன்பு கும்பகோணத்தில் குவிந்திருக்கிறார்கள். இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் உள்ள இந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மூலமாக சென்ற அந்த நிறுவனங்கள் மூலமாக இப்போது குவிந்திருக்கிறார்கள். இந்த பெருவெள்ளத்திற்கான காரணம் நேபாளத்தின் கோட்டாரி என்ற பகுதியில் 4.4 என்ற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் தான் கோசி ஆற்றில் அந்த அளவுக்கு மிக வேகமாக வெள்ளப்பெருக்கு, ஆற்றில் ஆக்ரோஷமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பெரு வெள்ளத்திற்கு நிலநடுக்கமே காரணம் என இப்போது
அதிகாரபூர்வமாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. நேபாள நாட்டின் கோடாரி என்ற பகுதியில் 4.4 என்ற ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக நிலநடுக்கவியல் ஆய்வு மையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியானது மலைப்பகுதியில் உள்ள இமயமலை பகுதியில் உள்ள அந்த கோசி ஆற்றின் பாதையும் நிலநடுக்கம் ஏற்பட்ட அந்த பகுதியையும் தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் தான் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆற்றின் போக்கும் வேகமும் திசை மாறி அந்த அளவுக்கு கணிக்க முடியாத வேகத்துடன் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் கட்டிடங்களும் பாலங்களும் துவம்சமாகி அடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பான இப்போது நிலநடுக்கவியல் மற்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இருந்த போதிலும் இப்போது மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த காணாமல் போனவர்கள் மாயமானவர்களை தேடும் பணியில் அங்கு பேரிடர் மீட்பு குழுவினர் பல்வேறு பகுதிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டில் மீட்பு பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளையும் இப்போது அங்கு ஏற்பட்டுள்ள அந்த பேரழிவு காட்சிகளையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அங்கு வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கும் அந்த காட்சியில் கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் பெரும் சேதம் ஏற்பட்ட பிறகு அந்த பகுதியில் சேரும் சகதியும் மற்றும் மணலும் மட்டுமே நிரம்பி இருக்கக்கூடிய காட்சியும் அங்கு சில வீடுகளின் மாடிகளில் அங்கு தஞ்சமடைந்திருப்பவர்கள் அங்கு உயிர் தப்பியவர்களுக்கு அங்கு மீட்பு பணியும் மற்றும் அவர்களுக்கான நிவாரண பொருட்களும் வழங்கப்படக்கூடிய காட்சிகளும் இடிந்து சிதறி கிடக்கும் அந்த இடிபாடுகளுக்குள் எவரும் சிக்கியுள்ளார்களா என பேரிடர் மீட்பு படையினர் அந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பகுதியில் வெள்ளம் வடிந்த பின்னர் இப்பொழுது அங்கு இறங்கி அவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது திடீரென ஏற்பட்ட இந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் பல கிராமங்கள் 16க்கும் மேற்பட்ட பாலங்கள் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகளே தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக தொடர்புகள் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பட காட்சியில் அந்த கட்டிடத்தின் இருபுறமும் கோசி ஆற்றின் அந்த ஆக்ரோஷமாக காட்டாற்று வெள்ளம் சீறி பாயக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு மழை வெள்ளம் அடித்து செல்லப்பட்ட பிறகு அந்த பகுதியில் ஆள் நடமாட்டமோ கட்டிடங்களோ வீடுகளோ இல்லாமல் சேரும் சகதியும் மற்றும் நீரும் மட்டுமே மிஞ்சிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாளத்தின் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர், எத்தனை பாலங்கள், எத்தனை கிராமங்கள் என்பது தொடர்பாக இன்னும் சேத விவரங்கள் முழுமையாக அறிவிக்கப்படவில்லை. அனைத்தும் இமயமலையின் மலைப்பகுதி என்பதால் அந்த பகுதிகளை அடையாளம் காண்பதிலும் உள்ளீடாக உள்ள கிராமங்களில் உள்ள இடங்கள் சேதம் ஆகியவற்றை இப்போது நாம் அடையாளம் காண முடியாத அளவுக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள ரஸ்வா திமுரி ஆகிய பகுதிகள் அடையாளம் தெரியாத அளவுக்கு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு சேதமடைந்திருக்கின்றன. அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள அந்த நாட்டில் கோசி நதி, அது ஏற்கனவே பீகாரின் துயரம், நேபாளத்தின் துயரம் என்று அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் பெரும் சேதம் ஏற்படும். ஆனால் இந்த முறை ஏற்பட்ட சேதமானது பல பாலங்களையே அடையாளம் தெரியாமல் நொடியில் அது அடித்து சென்ற அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது காட்டாற்று வெள்ளத்தின் வேகம், அந்த வாட்டர் கரண்ட் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததை நாம் இப்போது கண்கூடாக சில காட்சி பதிவுகளின் மூலமாக காண முடிகிறது. காண முடியாத பதிவு இல்லாத பல காட்சிகள் அந்த வெள்ளத்தின் ஆக்ரோஷத்தை எவரும் உணர முடியாத அளவுக்கு அதனுடைய அந்த பாயும் நீரின் வேகம் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. பல கட்டுமானங்கள், காங்கிரீட் கட்டுமானங்கள் சில நொடிகளுக்குள் அங்கு மணல் குவியலாக மாறி போன அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நேபாள நாட்டில் மிகப்பெரிய பேரிடர் கோசி நதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அங்கு ரஸ்வா மாவட்டம், திமுரி மாவட்டத்தில் பேரிடர் ஏற்பட்டிருக்கிறது. 19 பாலங்கள், 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள், 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் முற்றிலுமாக கோசி ஆற்றின் காட்டாற்று வெள்ளத்தில் அங்கு ஒட்டுமொத்தமாக அடித்து செல்லப்பட்டு சேரும் சகதியும் மணலும் மட்டுமே அந்த 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு காட்சி அளிக்கின்றன. லாரிகளும் பேருந்துகளும் வாகனங்களும் வெள்ள நீரில்
அடித்து செல்லப்பட்ட சோப்பு டப்பாக்களை போல அடித்து செல்லப்பட்ட காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 400க்கும் மேற்பட்டோரின் கதி என்ன என்பது இன்னும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் அனைத்து தொலைபேசி எண்களின் தொடர்பு எண்களும் கிடைக்காமல் இருப்பதால் இந்த டிராவல் ஏஜென்சி நிறுவனங்கள் அழைத்து சென்ற நபர்கள், மாயமான நபர்கள் ஆகியோரை தொடர்பு கொண்டு உறவினர்களிடம் அவர்களுடைய நிலை குறித்து தகவல்களை தெரிவிப்பதற்காக உதவி எண்களை அறிவித்திருக்கிறார்கள். நேபாள பெருவெள்ளத்தில் சென்னையிலிருந்து சுற்றுலா சென்ற 4 பேரும் சிக்கி இருக்கிறார்கள். இதே போல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தஞ்சாவூர், குரோம்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மற்றும் கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, கோயம்புத்தூர், புதுச்சேரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர், நெய்வேலி உள்ளிட்ட பல இடங்களைச் சேர்ந்தவர்கள் நேபாளத்திற்கு சுற்றுலா சென்று இந்த ரஸ்வா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவர்கள் சிக்கி இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. இதில் அந்த சுற்றுலா மையம் மற்றும் டிராவல் ஏஜென்சி மூலமாக சென்றவர்கள் ஆகியோரின் அடையாளங்கள் மற்றும் அவருடைய முகவரிகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அவருடைய பெயர்கள், இடம் ஆகியவை வெளியிடப்பட்டு இதில் 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டிருப்பதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றன. மேலும் பலர் மீட்கப்படக்கூடும் என்றும், இந்தியாவிலிருந்து சுற்றுலா சென்றவர்களில் பலர் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ள சூழ்நிலையில் அந்த வாகனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மூலமாக பதிவு செய்து சென்றவர்களை தேடும் பணி, தொடர்பு கொள்ளும் பணியில் தொடர்ந்து இந்திய தூதரகம், தமிழகத்தின் மற்றும் அயலக துறை உள்ளிட்டவையும் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கின்றன. நேபாள அரசுக்கும் மற்றும் அந்த நேபாள நாட்டின் பிரதமர் பாலேந்திர ஷாவுடன் தொடர்பு கொண்டு இந்திய பிரதமர் மற்றும் தூதரக அதிகாரிகளும் மீட்பு பணியை விரைவுபடுத்தி இருக்கிறார்கள். பீகாரில் இந்த கோசி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் இங்கு பீகார் மாநிலத்தில் உள்ள ஒரு 8 மாவட்டங்களில் இந்த கோசி நதியின் நதி பாய்வதால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நதி அதிக அளவில் மணல் மற்றும் அடிக்கடி அதனுடைய பாதையை மாற்றுவதால் கோசி ஆறை பொறுத்தவரை பீகாரின் துயரம் என்று இங்கு கூறப்பட்ட போது, இப்போது நேபாளத்தின் பெருந்துயரமாக கோசி ஆற்றின் அந்த நீர் போக்கு, அந்த பாதை மாறி அது ஆற்றின் குறுக்குவெட்டு பாதையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆற்றின் போக்கில் செல்லாமல் அதனுடைய எதிர் திசையில் இருந்து அந்த குறுக்குவெட்டு பாதையில் அந்த வெள்ளப்பெருக்கு திடீரென ஏற்பட்டிருப்பதால் தான் மிகப்பெரிய கட்டிடங்கள், பாலங்கள் மற்றும் சாலைகள், கிராமங்கள் ஆகியவை பெருமளவு சேதமடைந்திருக்கிறது. இந்த சேதத்தில் கிட்டத்தட்ட 100கணக்கானோர் சிக்கி இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நேபாள நாட்டில் இந்த பேரிடர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள ராஸ்வா மாவட்டத்தில் இப்போது மீட்பு பணிக்காக பல நாடுகளைச் சேர்ந்த பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிகளுக்கு விரைந்திருக்கிறார்கள். அவர்கள் காத்மண்டுவிலிருந்து அந்த நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டுவிலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ரஸ்வா மாவட்ட பகுதிக்கு, நேபாளத்தின் வடக்கு பகுதியில் உள்ள அந்த ரஸ்வா மாவட்ட பகுதிக்கு இப்போது மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். காட்மண்டுக்கு வடக்கே திபெத் எல்லையை ஒட்டியுள்ள இந்த ராஸ்வா பகுதியில் ஏற்பட்ட காலை 8 மணி அளவில் ஏற்பட்ட இந்த திடீர் பெருவெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தில் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 7 நாடுகளைச் சேர்ந்த அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் மலேசியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்களும் இந்த நேபாளத்தில் சுற்றுலாவுக்காக சென்ற பலர் இந்த மலைப்பகுதிகளில் சிக்கி இருக்கிறார்கள். அந்த கோசி நதி பாயும் போட்டே கோசி என்று நேபாள நாட்டில் அழைக்கப்படுகிறது, பீகாரில் கோசி என அழைக்கப்படுகிறது இந்தியாவில். அந்த பகுதியில் தொடர்ந்து தேடும் பணியில் பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நேபாளத்திற்கு காட்டாற்று வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள அந்த நிலநடுக்கத்தால் நதியின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு அங்கு மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவோடு ஆற்று வெள்ளம் ஏற்பட்டதால் இந்த பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. வானிலை நிபுணர்களின் கணிப்புப்படி நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவோடு அங்கு பனிப்பாறைகள் ஏற்பட்ட பிளவு மற்றும் அவை நிலநடுக்கத்தால் உருகி ஆற்று வெள்ளத்தோடு கலந்ததால் அந்த அளவுக்கு வேகமான அந்த ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட மாற்றத்தால் இந்த பெருவெள்ளம் நிலச்சரிவோடு ஏற்பட்டு பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தி விட்டிருக்கிறது என்று முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ரஸ்வா மாவட்டம் மற்றும் திமுரி பகுதிகளில்
இப்போது மீட்பு பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நேபாள பிரதமர் பாலேந்திர சாவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அனைத்து உதவிகள், மீட்பு பணிகள் மற்றும் அங்கு சிக்கியுள்ள இந்தியர்கள் சிக்கியுள்ள இடங்கள் ஆகியவற்றின் விவரங்கள் ஆகியவை தூதரகம் மூலமாக தொடர்பு கொள்ளப்பட்ட உறவினர்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பலர் சிக்கியிருக்கிறார்கள் என்பதால் அவர்கள் தொடர்பான தகவல்களை திரட்டும் பணியில் தமிழக அயலக தொடர்புத்துறை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த மீட்பு படையினர் மற்றும் மாயமானவர்களின் விவரம் மற்றும் மீட்கப்பட்டவர்களின் விவரம், நேபாள நாட்டிற்கு சென்றவர்களின் விவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக தமிழக அரசும் அதிகாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. இதில் நேபாள நாட்டிற்கு சென்ற அந்த தமிழகத்தில் உள்ள டிராவல் ஏஜென்சி மூலமாக சென்றவர்களின் பெயர் பட்டியல் மற்றும் அவர்கள் சிக்கியுள்ளவர்களின் பட்டியல், தொடர்பு கொண்டவர்களின் பட்டியல் ஆகியவையும் உறவினர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. நேபாளத்தின் பெருவெள்ளத்திற்கு அந்த நிலநடுக்கம்தான் காரணம் என்பது இப்போது முதல் கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. அந்த நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்போக்கு ஏற்பட்ட மாற்றம், அதில் ஏற்பட்டுள்ள அந்த வேகம் ஆகியவற்றால் பல பெருத்த அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவலும் இப்போது வெளியாகி இருக்கிறது. நேபாளத்தில் அந்த தொடர்ந்து சேதங்களை கணக்கிடும் பணி, மீட்பு பணி மற்றும் சுற்றுலா சென்றவர்கள் தொடர்பான விவரங்களை அறிவிக்கும் பணி ஆகியவை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஊர்களில் 40 கிராமங்கள் என்று கூறக்கூடிய அளவுக்கு அந்த மலைப்பகுதி நகரங்களில் இப்போது சுற்றுலா பயணிகள் சிக்கியிருக்கிறார்கள். அவர்கள் வரக்கூடிய அந்த பாதை, சாலை வழி பாதை ஒட்டுமொத்தமாக துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. ஆற்றின் பாதையில் உள்ள அனைத்து சாலைகளும் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாலங்களும் இல்லை, சாலைகளும் இல்லை. அதனால் அந்த 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பல்வேறு கிராமங்களில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான பணிகளில் இப்போது மீட்பு பணியினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேபாள பிரதமர் தொலைபேசி வாயிலாக தமது இரங்கலையும் மனிதாபாய அடிப்படையில் உதவிகளையும் செய்ய நமது குழு எப்பொழுதும் தயார் நிலையில இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அப்போது தேவையான அனைத்து உதவிகளும் அளிக்கப்படும் என்று உறுதியளித்தார். இது குறித்து இன்று நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் நேபாளம் கடும் பாதிப்புள்ளானது. இதையடுத்து நேபாளத்தை ஒட்டியுள்ள பீகார் மாநிலத்தின் கண்டக் மற்றும் கோசி ஆற்றங்கரை நிலவரையை கண்காணிக்க தேவைப்பட்டால் பொதுமக்களின் பாதுகாப்பு இடத்துக்கு அப்புறப்படுத்தவும் பீகார் மாநில தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாள நாட்டின் வடப்பகுதியில் உள்ள ராஸ்வா மாவட்டம் ஒட்டியுள்ள திபெத் எல்லையொட்டி அமைந்துள்ள நிலையில் இப்பகுதியில் இன்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வீடுகள், வாகனங்கள் மற்றும் வணிக வளாகங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மட்டுமல்லாமல் பெரிய பாலங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் அடித்துச் செல்லப்பட்டது. கங்கை கிளை ஆறான கோசி கண்டக் ஆறுகள் நேபாளத்திலும் மற்றும் பீகாரிலும் ஓடுகின்றன. அதனாலேயே இந்த ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பீகாரிலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்து இன்னும் முழுவீச்சில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திடீர் இத்தகைய சக்தி வாய்ந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணம் என்ன ஆராய்ந்து வருவதாக நேபாள மழை வெள்ள கணிப்பு மையம் தெரிவித்துள்ளது. இருந்தாலும் இந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும், ஒருவேளை திபெத் பகுதியில் ஏதேனும் பனிப்பாறை உருகி வெடித்து அதன் மூலம் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதா என்று குறித்தும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் திபெத்திலும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராங் எல்லை பகுதியில் பாதிப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்பகுதியில் காணாமல் போனவர்களையும் தேடும் பணியும் தொடர்ந்து அங்கும் நடைபெற்று வருகிறது. இப்போது பீகாரில் தலைமைச் செயலாளர் காணொலி காட்சி மூலமாக கோசிக் ஆறு மற்றும் ஆகிய இடங்களில் மாவட்ட ஆட்சியாளருடன் ஆலோசனை நடத்தினார். நேபாள திடீர் வெள்ளப்பெருக்கை கவனத்தில் கொண்டு ஆற்றங்கரையோரத்தில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறம் செல்லப்படும். இதையொட்டி இன்று இந்த நிலையில் உள்துறை அமித்ஷா அவர்கள் அவசர உயர்மட்ட குழு ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தின் முடிவில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் அதிகாரிகளுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். அதே போல் இன்று
குறிப்பாக இந்த அவசர உயர்மட்ட குழு கூட்டத்தில் பீகாரில் ஒட்டியுள்ள 6 முக்கிய மாவட்டங்களில் உஷார் நிலை இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பீகாரில் உள்ள ஆறுகளில் நீர்மட்டம் அதிகமாக உயர்ந்து வரும் நிலையில் பீகார் மாநில பேரிடர் அரசு தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. ஆற்றுப்பாலங்கள் மற்றும் வெள்ள தடுப்பு கரையோர அதிகாரிகளை 24 மணி நேரமும் கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. எந்த நேரத்திலும் நீர்மட்டம் உயரக்கூடும் என்பதால் பாதிக்கப்பட்ட மற்ற உயர்திறன் கொண்ட கரையோர பகுதிகளில் இரவு நேர ரோந்து பணிகளை கட்டாயமாக்கியுள்ளது. மேற்கு சம்ரான் மற்றும் கிழக்கு சம்ரான், கோபால்கஞ்ச், சாரன், முசாப்பூர் மற்றும் வைசாலி ஆகிய மாவட்ட நிர்வாகங்கள் முழு வீச்சில் தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய அவசர நிலையிலும் எதிர்கொள்ளும் வகையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் பல குழுக்களாக உடனடியாக அந்த மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது.